வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பவுல்ட் ஆடியோ, அதாவது வந்தால் நான் ராஜாவாகத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு, ஆடியோ டிவைஸ்க்கு பேர் போன ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து X10 பேர் போட்டிருக்காங்க. அதாவது இவங்கள பொறுத்த மட்டும் அடிக்கடி ப்ராடக்ட் லான்ச் பண்ண மாட்டாங்க. இறங்கும்போது பிரம்மாண்டமாக பண்ணிட்டு போயிடுவாங்க, பட்ஜெட் ரேட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் இந்த X10ல் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க, என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன சிறப்பு அம்சங்கள் புதுசாக தந்திருக்காங்க, எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இவங்க பொதுவாக கொடுக்குற மாதிரி டாப்பில் ஒரு குட்டி கவர் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாற்றிருந்தாங்க. இப்போ பழையபடி அதே கலரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சார்ஜிங் டாக் இருக்குது. டாக் வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அசசரிஸ் பாக்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அசசரிஸ் பாக்ஸை பிரிக்கும் போது அதுலேயும் எப்போவுமே என்ன இருக்குன்னா சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்கும், 2 பேர் ஆஃப் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இதை தவிர்த்து அந்த ஃபஸ்ட் நம்ம ஒதுக்கி வச்ச அந்த குட்டி பேக் அதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிக்கும்போது யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டாக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ப்ளெயினாக இல்லாமல் டிசைன்ஸ் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு தோற்றம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அந்த கேட்டகரியில் வராங்க. அதாவது டெக்னாலஜி வைஸும் சரி தான், வெளிப்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வைஸும் சரி தான், புதுமையை வந்து பூத்தி இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இதுலேயும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப்-C போட்டு தந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இதெல்லாம் விடுங்க, டெக்னாலஜி வைஸ் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம பார்த்துடுவோம். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் லேட்டஸ்ட் இப்போ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 5.3 ப்ளூடூத் வெர்ஷன். அப்புறம் IPX5 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. 2 பட்டுமே உங்களுக்கு மாஸ்டராக ஆக்ட் ஆகும். அதாவது டுவல் மாஸ்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி இருக்குது, 40 மில்லி-செகண்டில் உங்களுக்கு வருது. அப்புறமா பேஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்குது. ENC மைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 10 mm பேஸ் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேஸை வந்து தூக்குறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பேஸு தூக்கலாக காமிக்கும், அவ்வளோதான். ஓரளவு பார்க்கும்போது 1300 ரூபாய் ஏதோ வருது. ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பட்ஜெட் ரேட்டில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபார்மாக கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நண்பா, இதை ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் ரேட்டு வந்து 1300 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. மைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வரும்போது நிறைய விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு டிங்கரிங் பண்ணி அந்த பட்ஜெட்டில் கொண்டு வரது கஷ்டம். இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த பட்ஜெட் ரேட்டில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரேட்டு படி பார்க்கும்போது 2500 ரூபாய்க்கு கேட்கக்கூடிய பட்டுக்கும் 3500 ரூபாய் பட்ஜெட்டுக்கும் 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். TTG டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஓரளவு கஸ்டமருக்கும் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேட்டு ரொம்ப ஓரளவுக்கு பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 1300 ரூபாய்க்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக பண்ணியிருக்கிறாங்க. மனநிறைவு இருக்குது, அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்ல போனால் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் போகும்போது தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். கம்மி பட்ஜெட்டில் போகும்போது அதுக்கேற்ற இது விஷயந்தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதையும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன பொருளாக இருந்தாலும் சரி தான், விலை வந்து மேலே போக போக அதோட தன்மை, குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்கும்போது அதுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு எந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி தான் சில பிராண்டு வந்து தருவாங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தெளிவாக நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி திருப்தியாக இருக்குது. மைக்கு மட்டும் சின்ன ஒரு, மற்றபடி எல்லாமே ஓகே. விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.